ஒரு கடிதத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தேதியையும் குறிப்பிட்டிருந்திருக்காரு. இந்த தேதிக்குள்ள நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா, நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயலலிதா இத பெருசா எடுத்துக்கல. ஏன்னா, அவங்களுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட கடிதங்கள் வருமாம். அதனால அந்த கடிதத்த அவங்க கண்டுக்காமலே விட்டுட்டாங்களாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் அதே ரசிகர் கடிதம் எழுதியிருக்காரு. அதுலயும் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா, நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்லயும் ஜெயலலிதா அத கண்டுக்கவே இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் போகுது. மீண்டும் அதே ரசிகர், அதே கடிதம். என்ன எழுதியிருக்காரு? உங்கள கல்யாணம் பண்ணிக்கலன்னா, நான் நிச்சயமா தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறை ஜெயலலிதா என்ன பண்றாங்கன்னா, பதில் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கணவராக வர வேண்டியவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் உங்கள் வாக்கை நீங்கள் மீறிக்கொண்டே இருக்கிறீர்கள். வாக்கு மீறும் நபருடன் நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி பதில்